ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் நாட்டை வங்குரோத்திலிருந்து பாதுகாத்தவர். அதைவிட படுமோசமான செயல்கள் செய்தவர்களாம் இருக்கும் போது ரணில் விக்ரமசிங்கே அவர்களை ஏன் கைது செய்தார்கள்? திரிபோலி பிளாட்டூன் என்று சொல்லி ஒன்றை அமைத்து அதன் மூலமாக கடத்தல், காணாமலாக்குதல், வதைத்தல், பாலியல் பலாத்காரம் செய்தல், ரணில் விக்ரமசிங்கேவை விட மிக மோசமாக செயல்பட்டவர்கள் இருக்கின்ற போது சட்டப்படியான கைதுகள் நடைபெறுகின்ற போது அவற்றை நாங்கள் எதிர்க்கவில்லை, அதனை வரவேற்கின்றோம். ஆனால் அரசியல் பழிதீர்த்தல் என்ற அடிப்படையில் கைதுகள் நடைபெற்றால் உண்மையில் அதனை நாங்கள் எதிர்க்கத்தான் வேண்டும். ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய கைதை பொறுத்தமட்டில் அதை வைத்துக்கொண்டு பௌத்த மேலாதிக்கத்தை அல்லது பௌத்த அடிப்படைவாதத்தை கிளப்பிவிட்டு அதன் மூலமாக ஆட்சியை கைப்பற்றுவதற்காக ரணில் விக்ரமசிங்கே அவர்களை கைது செய்திருக்கின்றார்கள். இந்த கைது தொடர்பாக பாராளுமன்றத்திலும் முன்பு சில விவாதங்கள் நடைபெற்றன. அப்போது நான் நினைக்கின்றேன் சாமர சம்பத் அசநாயக்க அவர்கள் ஒரு கருத்தினை கூறியிருந்தார். முடிந்தால் ரணில் விக்ரமசிங்கே அவர்களை கைது செய்யுங்கள் என்ற கருத்தினை சொல்லியிருந்தார். அதேவேளை அரசு தரப்பு கூறிய ஒரு விடயம் என்னவென்றால், சட்டத்தின் முன்னிலையில் யாவரும் சமன், சட்டத்தின் முன்னிலையில் பெரியவர் சிறியவர் என்ற பேதம் இல்லை, அல்லது தரம் கூடியவர் தரம் குறைந்தவர் என்ற வித்தியாசம் இல்லை. ஆகவே நாங்கள் குற்றமிழைத்தவர்களை கைது செய்வோம் என்ற கருத்தினை அப்போது பாராளுமன்றத்தில் அரசு தரப்பிலிருந்து கூறப்பட்டது. அந்த அடிப்படையில் தற்போது ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அந்த குற்றச்சாட்டு நீங்கள் அறிந்த விடயம்தான். அதாவது தனிப்பட்ட செலவு ஒன்றை பொது செலவாக அவர் காட்டியிருக்கின்றார். அதாவது அவருடைய மனைவியாரின் ஒரு பட்டத்திற்காக சென்றபோது பிரித்தானியாவில் அதற்காக 1,65,00,000 ரூபாய் செலவு செய்திருக்கின்றனர், கைது செய்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த பணத்தை பொறுத்தமட்டில் இதற்கு முன்பு அரச நிதியை சூறையாடியவர்கள் அல்லது கொள்ளையடித்தவர்கள் என்று பார்க்கின்ற போது இந்த நிதி என்பது அதைவிட குறைவாக இருந்தாலும் சட்டப்படியான செயல்பாடு என்பது நடைபெற வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிட்டதன் பிரகாரம் நான் நினைக்கின்றேன் ரணில் விக்ரமசிங்கே அவர்களை விட இந்த ஊழல், மோசடி, லஞ்சத்தில் மிகவும் சீனியரானவர்கள் இருக்கின்றார்கள், கடந்த கால ஜனாதிபதிகள் இருக்கின்றார்கள். ஆகவே மக்கள் நினைக்கின்ற கேள்வி என்னவென்றால், ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் நாட்டை வங்குரோத்திலிருந்து பாதுகாத்தவர். அதைவிட படுமோசமான செயல்கள் செய்தவர்களாம் இருக்கும்போது ரணில் விக்ரமசிங்கே அவர்களை ஏன் கைது செய்தார்கள் என்ற கேள்வியை கேட்பது எங்களுடைய காதுகளிலும் வந்து விழுகின்றது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது மக்கள் எதிர்பார்க்கின்ற விடயம் என்னவென்றால், கடந்த காலத்தில் ஊழல், மோசடி, லஞ்சம், கடத்தல், காணாமலாக்குதல், படுகொலை செய்தல், இவ்வாறு பல்வேறுபட்ட கைங்கரியங்களை செய்தவர்கள் ரணில் விக்ரமசிங்கேவை விட மிக மோசமாக செயல்பட்டவர்கள் இருக்கின்ற போது அவர்கள் எப்போது கைது செய்யப்படுவார்கள் என்ற கேள்வியை மக்கள் கேட்கின்றார்கள். எங்களுக்கும் அது நியாயம் என்று படுகின்றது. ஆகவே நீங்கள் சட்டவாட்சியை சரியாக கொண்டு செல்ல வேண்டும். சட்டத்தின் முன்னிலையில் யாவரும் சமன், சட்டத்தின் முன்னிலையில் பெரியவர் சிறியவர் என்ற பேதமில்லை என்ற அடிப்படையில் நீங்கள் முதலாவதாக ரணில் விக்ரமசிங்கே அவர்களின் மீது கைது செய்திருக்கின்றீர்கள். ஆனால் ரணில் விக்ரமசிங்கே அவர்களை பொறுத்தமட்டில் இந்த ஜேவிபி இயக்கத்திற்கு, ஜேவிபி கட்சிக்கு தனிப்பட்ட முறையில் அவர் மீது சில ஆத்திரங்கள் இருக்கின்றன. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த பட்டளந்த சித்திரவதை முகாம் என்கின்ற ஒரு விடயம், அந்த விடயம் கூட பாராளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுக்கப்பட்டது. ஆனால் பட்டளந்த சித்திரவதை முகாம் பற்றிய விடயம் இன்னும் ஒரு முடிவுக்கு வரவில்லை. எனவே இந்த விடயத்தில் கைது செய்யப்பட்டிருப்பதை அந்த விடயத்தில் பழி தீர்ப்பதாக கூட சில மக்கள் பேசிக்கொள்கின்றார்கள். எங்களை பொறுத்தமட்டில் இந்த சட்டத்தின் முன்னிலையில் யாவரும் சமமாக கருதப்பட்டால், கடந்த காலத்தில் இந்த திரிபோலி பிளாட்டூன் என்று சொல்லி ஒன்றை அமைத்து அதன் மூலமாக கடத்தல், காணாமலாக்குதல், வதைத்தல், பாலியல் பலாத்காரம் செய்தல் என்றெல்லாம் பல்வேறுபட்ட செயற்பாடுகள் நடைபெற்றன. அப்படிப்பட்ட செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்களும் கூட ஜனாதிபதிகள் என்ற வரிசையில் இருந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு இவர்கள் எதிர்காலத்தில் என்ன செய்ய போகின்றார்கள்? அந்த பிளாட்டூனுக்கு கீழே செயல்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டும் இருக்கின்றார்கள், கைது செய்யப்படவும் இருக்கின்றார்கள். எங்களை பொறுத்தமட்டில் யாராக இருந்தாலும் குற்றமிழைத்தவர்கள், அதாவது கடத்தியவர்கள், காணாமல் ஆக்கியவர்கள், படுகொலை செய்தவர்கள், பழி தீர்த்தவர்கள், இவர்கள் சட்டத்தின் முன்னிலை நிறுத்தப்பட வேண்டும். அவர்களுக்கு நியாயமான தண்டனை வழங்கப்பட வேண்டும். ஆகவே இதில் இந்த கைதின் பின்னால் அரசியல் நிகழ்ச்சி நிரல் இருக்கின்றதா என்பதை நீங்கள் ஒரு கேள்வியாக தொடுத்தீர்கள். உண்மையில் கடந்த காலத்தில் கூட அரசியல் நிகழ்ச்சி நிரல் என்பது கடந்த காலத்தில் இருந்து வந்திருக்கின்றது. குறிப்பாக சொல்லப்போனால்
கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் ஆட்சி அமைத்த பின்னர் இந்த விசாரணையை சரியாக செய்தவர் என்று கருதப்பட்ட சாணி அபேசகர் அவர்களை உடனடியாக இடமாற்றம் செய்ததோடு மட்டுமல்லாமல் அவர்கள் ஒரு வேலை செய்திருந்தார்கள், சிறையில் கூட அடைத்திருந்தார்கள். இன்று சாணி அபேசகர் அவர்கள் இன்று இந்த குற்ற விசாரணையில் மிக முக்கியமான ஒரு பொறுப்பு வாய்ந்த அதிகாரியாக காணப்படுகின்றார். நிசாந்த டி சில்வா என்ற ஒருவர், அவரும் கடந்த காலத்தில் இந்த ராஜபக்சக்கு எதிரான பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளை ஆராய்ந்தவர். ஆட்சி மாற்றத்தோடு அவர் நினைத்து விட்டார். இருந்தால் நாங்கள் மாட்டுப்படுவோம் என்று அவர் சுவிட்சர்லாந்துக்கு அரசியல் தஞ்சம் கோரி சென்று விட்டார். எனவே ஒவ்வொரு அரசியல் கட்சிகள் மாறுகின்ற போதும் பின்னணியில் சில நிகழ்ச்சி நிரல்கள் இருக்கின்றன. ஆனால் இப்போது இருக்கின்ற அரசாங்கம் சொல்லுகின்றது தங்களுக்கு அரசியல் நிகழ்ச்சி நிரல் எதுவும் இல்லை, சட்டப்படி ஆட்சி செய்கின்றோம், சட்டத்தின் முன்னிலையில் சமமாக அனைவரையும் கருதுவோம் என்று கூறுகின்றார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் எதிர்பார்ப்பது தமிழர் பக்கமாக பல்வேறுபட்ட படுகொலைகள் நடைபெற்றது. சத்ருகொண்டான் படுகொலை, பந்தாரமுலை பல்கலைக்கழக படுகொலை மற்றும் கொக்கட்டிச்சோலை மகளடித்தீவு சார்ந்த படுகொலை என்றெல்லாம் இருக்கின்றது. இந்த சத்ருகொண்டான் படுகொலை, பந்தாரமுலை பல்கலைக்கழக படுகொலை என்பவற்றில் கேப்டன் முனாஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் சம்பந்தப்பட்டிருப்பதாக இப்போது நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. இந்த கேப்டன் முனாஸ் என்று சொல்லுகின்றவர் உண்மையில் முஸ்லீம் அல்ல. அவர் உண்மையில் பீரிஸ் மார்ட்டின் என்ற பெயருடைய காலியைச் சேர்ந்த ஒருவர். கேப்டன் முனாஸா இருக்கின்ற போது பலவிதமான படுகொலைகள் நடைபெற்றன. இந்த பலவிதமான இந்த டயரில் போட்டு எரிக்கிற பல்வேறுபட்ட சம்பவங்கள் நடைபெற்றன. அவர் சத்ருகொண்டான் படுகொலை மற்றும் பந்தாரமுலை படுகொலையில் சம்பந்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. எனவே தயவு செய்து அந்த காலத்தில், அந்த இருள் சூழ்ந்த அந்த காலத்தில் நடைபெற்ற அந்த விசாரணைகள், சரிநிகர் பத்திரிகையில் கூட பல்வேறுபட்ட தகவல்கள் வந்திருந்தன. எனவே இப்படிப்பட்டவர்களும் விசாரிக்கப்பட்டால் அது சட்டவாட்சியாகத்தான் இருக்க முடியும். கடந்த காலத்தில் சில தமிழ் குழுக்கள் கூட இவ்வாறான செயல்பாடுகளில் ஈடுபட்டிருந்தன. அதே போன்று ஊர்காவல் படையினர் என்ற அடிப்படையிலும் சில முஸ்லீம் குழுக்கள் செயற்பட்டன. அதே போன்று தமிழர் முஸ்லீம்களுக்கு இடையில் இடைவெளியை ஏற்படுத்துவதற்காக கேப்டன் முனாஸ் என்ற அடிப்படையில் ஒருவர் செயல்பட்டார். அவர் உண்மையில் முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்தவர் அல்ல, ஒரு சிங்கள சமூகத்தை சேர்ந்தவர். அவர் அந்த பல்வேறுபட்ட பாரதூரமான செயல்பாடுகளை செய்ததாக அறியப்படுகின்றது, சந்தேகிக்கப்படுகின்றது. ஆகவே தயவு செய்து இதற்குரிய நடவடிக்கைகளை நீங்கள் எடுத்தால் நீங்கள் உண்மையில் சட்டவாட்சியை செய்கின்றீர்கள் என்பதை நாங்கள் அறிவோம். மாறாக ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கைது செய்யப்பட்டதன் பின்னர் மற்ற பாரிய குற்றம் இழைத்தவர்கள் கைது செய்யப்படாமல் இருந்தால் இதனை சட்டவாட்சி என்று சொல்ல முடியாது என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டதன் பின்னர் இன்றைய தினம் எதிர்க்கட்சிகள் ஒன்று கூடி கைதுக்கு எதிரான நிலைப்பாடுகளை செய்திருக்கிறார்கள். இந்த அரசியல் பழிவாங்கல் முடிவு கொண்டு வரப்படும் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த எதிர்க்கட்சிகளின் ஒன்று கூடிய அந்த நிலைப்பாடு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையில் நான் இந்த விடயத்தில் ஒரு விடயத்தை தெளிவுபடுத்த வேண்டும். மஹிந்தானந்த அலுத்கமகே அவர்கள் எதிர்க்கட்சியை சேர்ந்தவர். இப்போது அவரும் கூட சிறை தண்டனை அனுபவித்து வருகின்றார். அவர் சொன்னவர், தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ரணில் விக்ரமசிங்கே அவர்களை சிறையில் போடுவோம் என்று மஹிந்தானந்த அலுத்கமகே அவர்கள் எதிர்க்கட்சியில் இருக்கின்ற போது சொன்னார்கள். அன்றைய காலத்தில் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் கூட சொல்லியிருந்தார்கள், இந்த மத்திய வங்கி ஊழலில் ஈடுபட்டவர்களை தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உரிய சட்ட நடவடிக்கை எடுப்போம் என்று சொன்னார்கள். அன்று அவர்கள் சொல்லுகின்றார்கள், மத்திய வங்கி ஊழலாக இருக்கலாம் அல்லது வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் உடையவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் சிறையில் தள்ளுவோம் என்று சொன்னவர்கள் இப்போது என்ன செய்கின்றார்கள் என்றால், இப்போது எதிர்க்கட்சிகள் ஒன்று கூடிய ஒரு விடயத்தை செய்கின்றார்கள். நான் நினைக்கிறேன் அடுத்தடுத்த கட்டமாக இந்த கைதுகள் தங்கள் பக்கமாக வந்துவிடக்கூடாது என்பதற்காக அதற்கு முன்னாயத்தம் செய்கின்றார்களோ என்று நினைக்கின்றேன். அதற்காக எதிர்க்கட்சியில் இருக்கின்றவர்கள் எல்லோரும் தவறு செய்தவர்கள் என்று நான் சொல்லவில்லை. சில புள்ளிகள் தவறு செய்திருக்கின்றார்கள். இந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்களது கைதுக்கு எதிராக செயல்படுவதன் மூலமாக சிலர் தமது கைதுகளை தடுத்து கொள்ளலாம் என்று கூட நினைக்கலாம். ஆகவே நான் நினைக்கின்றேன் எதிர்க்கட்சிகள நியாயமான செயல்பாடுகளை ஏற்றுக்கொள்கின்றோம். அதாவது சட்டத்துக்கு அப்பாற்பட்ட முறையில் செயல்பட்டால் அதற்கு எதிராக எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். சட்டப்படி செயல்படுகின்ற செயல்பாடுகளுக்கு உண்மையில் நாங்கள் வழிவிட வேண்டும். அந்த வகையில் இன்னும் சிலர் கைது செய்யப்படலாம் என்பதற்காக ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டதை ஒரு அடையாளமாக வைத்துக்கொண்டு ஆர்ப்பாட்டங்கள் அல்லது எதிர்ப்புகளை தெரிவிக்கின்ற போது இன்னும் கைது செய்யப்படப்போகின்றவர்களை கைது செய்ய மாட்டார்கள் என்பதற்காக கூட இந்த செயல்பாடுகளில் ஈடுபடலாம். ஆனால் அதற்காக எதிர்க்கட்சியில் உள்ளவர்கள் எல்லோரும் பிழை செய்தார்கள் என்று நான் சொல்ல மாட்டேன்.
இன்றைக்கு அந்த ஊழல் தொடர்பில் செயற்பாடு கடந்த காலங்களில் ஊழல் தொடர்பாக கைது வருகின்றார்கள். இந்த வேளை அரசாங்கம் சிங்கள மக்கள் மத்தியில் விளையாட்டு சொல்லணும் என்ற ஒரு செயற்பாடுகளை கட்சி முன்னெடுப்பதாகவும் அதற்கு சிங்கள பௌத்த பேரினவாதத்தை பயன்படுத்த முனைவதாக குற்றச்சாட்டு. இதை நீங்கள் எப்படி பார்க்கணும்? உண்மையில் சட்டப்படியான கைதுகள் நடைபெறுகின்ற போது அவற்றை நாங்கள் அதனை நாங்கள் எதிர்க்கவில்லை, அதனை வரவேற்கின்றோம். ஆனால் அரசியல் பழிதீர்த்தல் என்ற அடிப்படையில் கைதுகள் நடைபெற்றால் உண்மையில் அதனை நாங்கள் எதிர்க்கத்தான் வேண்டும். ஆகவே ஊழல்வாதிகள் அந்த காலத்தில் ஒரு சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்கள், அரசு அமைச்சர்களாக இராஜாங்க அமைச்சர்களாக எல்லாம் இருந்தவர்கள். அவர்கள் இப்போது கைது செய்யப்படுகின்ற போது ஏன் கைது செய்யப்படுகின்றார்கள் என்ற விளக்கம் மக்களுக்கு தெளிவாக அறிவிக்கப்பட வேண்டும். அவ்வாறு அறிவிக்கப்படுகின்ற போது நிச்சயமாக ஊழல்வாதிகள், மோசடிக்காரர்கள், கடத்தல்காரர்கள், கொலைகாரர்கள், கொள்ளைக்காரர்கள் கைது செய்யப்படுகின்ற போது மக்கள் கடைசி வரைக்கும் அவர்கள் பதட்டமடைய மாட்டார்கள். எனவே கைதுகளுக்கான காரணங்களை முறையாக மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. எனவே ஊழலற்ற, மோசடியற்ற, நியாயமான ஒரு ஆட்சி ஏற்படுகின்ற போது அதில் சட்டவாட்சி நடைபெற வேண்டும். அந்த சட்டவாட்சி கடந்த காலத்தில் சில அதிகாரம் பெற்றவர்களின் சட்டப்பைகளுக்குள் இந்த சட்டவாட்சி இருந்திருக்கின்றது. எனவே அவர்கள் தங்களுக்கு வேண்டியவர்களை கைது செய்தார்கள், வேண்டப்படாதவர்களை விட்டு விடுவார்கள். வேண்டியவர் சொல்லக்குள்ள பழி தீர்க்கின்ற செயற்பாடுகள் நடைபெற்றது. சானியா பேசுகிற கூட அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். ஆகவே எனது கருத்தின்படி ஊழல் மோசடி செய்கின்றவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். நியாயமாக செயற்படுகின்றவர்கள், நீதியாக செயற்படுகின்றவர்களை பழி வாங்கக்கூடாது என்றுதான் நான் கருதுகின்றேன். எதிரான செயற்பாடாக மாற்றி இனவாதத்தை பயன்படுத்தி நாட்டில் ஆட்சி மாற்றங்களை முன்னெடுக்கிறதுக்கு எதிர்கட்சிகள் முயற்சிக்கிறார்கள். நிச்சயமாக என்னவென்றால் எப்போதும் பேரினவாதத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு, பௌத்த மத அடிப்படைவாதிகளை வைத்துக்கொண்டு ஆட்சியை கைப்பற்றுவதற்காக எதிர்க்கட்சிகள் செயற்பட்டது எங்களுக்கு தெரியும். ஈஸ்டர் அட்டாக், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் கூட அந்த ஆட்சியை கைப்பற்றுவதற்கான ஒரு நுட்பமான செயல்பாடு என்று இப்போதும் எல்லோரும் நம்புகின்றார்கள். எனவே ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய கைதை பொறுத்த மட்டில் அதை வைத்துக்கொண்டு பௌத்த மேலாதிக்கத்தை அல்லது பௌத்த அடிப்படைவாதத்தை கிளப்பிவிட்டு அதன் மூலமாக ஆட்சியை கைப்பற்றுவதற்காக செயல்படக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். இப்போது கூட நாங்கள் பார்க்கின்றோம், சிறப்புரிமைகள், ஜனாதிபதிகளது சிறப்புரிமைகளை அகற்றிய பின்னர் பௌத்த குருமார்கள் ரணில் விக்ரமசிங்கே மன்னிக்கவும் மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு ஒரு இல்லத்தை கொடுப்பதற்கு முன்வந்திருக்கின்றார்கள் என்று கூறப்படுகின்றது. ஆகவே இந்த கைதுகளை பௌத்த மேலாதிக்க அடிப்படையில், சிங்கள மேலாதிக்க அடிப்படையில் ஒரு பிரச்சினைக்குரிய விடயமாக மாற்றி ஆட்சியை கைப்பற்றுவதற்கு அவர்கள் விளைவார்கள் என்பது எங்களுக்கு கடந்த காலத்தில் கற்றுக்கொண்ட விடயம். அப்படியும் செய்ய முற்படுவார்கள். அதற்குரிய படிப்பினைகளை கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கையில் இருக்கின்றது. ஏனென்றால் அப்படியான நிகழ்வுகள் நடக்கின்ற போது மீண்டும் குற்றச்செயல்கள் அல்லது பழிவாங்கல்கள் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. எனவே காலதாமதம் இல்லாமல் செய்ய வேண்டிய விடயங்களை செய்கின்ற போது நீங்கள் கேட்டது போன்று அடிப்படைவாதிகள், பேரினவாதிகள் இதனை இன்னொரு பக்கம் திசை மாற்றி ஆட்சியை கைப்பற்றுவதற்கு ஒரு தங்களுக்குரிய ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்துவதற்கு இருப்பார்கள். அதனை நான் ஏற்றுக்கொள்கின்றேன்.